ஊரில் வஉசிக்கு மிக சிறப்பாக விழா எடுக்க வேண்டும் என்று கலந்து கொண்டு பேசினார்கள். ரொம்ப சிறப்பாக செஞ்சிருவோம். நம்ம ஊர் சுதந்திர பூமி, சேந்தமங்கலம் மிக சிறந்த ஊர், நல்லவர்கள் நிறையா பேர் உண்டு, நிச்சயமாக செய்தரலாம். அதுக்கு செயல்பட அலுவலகம் தந்த வாய்ப்பு நமது வசந்த் எலக்ட்ரானிக்ஸ் ஐயா அவர். தினந்தோறும் பொறுமையோடு வஉசியுடைய விழா தேசிய விழாவாக செய்யணுங்கிறதுக்காக நேரங்கள் அனைத்தும் அந்த அலுவலகத்தை தந்து உதவினார். பிறகு நாங்கள் அனைத்து அமைப்பும் ஒன்று கூடி விழாவுக்கு சிறப்பாக அந்த சேரு டேபிள்ஸ் இது அனைத்தையும் சேர்ந்து நம்ம தேங்காய் வியாபாரம் ரவிசங்கர் அவர்களை போய் அழைக்கணும். உடனடியாக அத்துடன் லட்டும் சேர்ந்து கொடுத்தார். ரவிசங்கர் அண்ட் வினோத் லட்டும் சேர்ந்து கொடுத்தார். இதன் பிறகு நாங்கள் மிக வள்ளலின் வாரிசாக இருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்களிடம் நாங்கள் கேட்டோம், இப்படி செய்யணும், ஒரு மரியாதை பண்ணணும்னு சொன்னோம். அப்போ மூர்த்தி சார் ஒரு யோசனை செய்தார். இந்த ஊரில் வீட்டுக்கு படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க, இங்கே விழா நடத்துகிற அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பினுடைய ஒழுக்கத்தினுடைய உயர்வு கிடைக்கும். ஆகவே அனைத்து பொறுப்புகளும் நானே முன்னின்று சேரும் என்று ஆர்வத்தோடு செய்கிறார். எங்களுக்கு அனைவரும் விழா நடந்த மாதிரியே இருக்கு. வஉசியினுடைய 3 தலைமுறையாக ராஜ பரம்பரை அந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வேண்டிய வசதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தார்கள். அந்த குடும்பத்தில் பிறந்த சிதம்பரம் ஐயா தங்க தட்டிலே சாப்பிட்டார், தங்க டம்ளரில் தண்ணி குடித்தார். ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பலில் வந்துதான் இந்தியாவை கைப்பற்றினார். அதை எதிராக கப்பலை ஓட்டிய முதல் தமிழர் ஒன்றுதான். ஆங்கிலேயருக்கு எதிராக உலகமே பணிந்தது. ஆனால் அஞ்சா நெஞ்சம் கொண்ட நம்ம சிதம்பரம் ஐயா கப்பலை ஓட விட்டார், வெற்றி கொண்டார். ஆதங்கமும் பொறாமை கொண்ட ஆங்கிலேயர்கள் அவரை சிறைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அங்கத்தட்டிலே சாப்பிட்டார். அவரை சவுக்கால் அடித்து செக்கிலுக்க செய்தார். இவர் எண்ணற்ற தியாகத்தை செய்து வெளியே வரார். கப்பல் இல்லை, கப்பல் இல்லை. மனம் உடைந்து போன ஐயா அவர்கள் சொத்து சுகமா அனைத்தும் இழந்து கடைசியா அவர் என்னத்தனை செஞ்சார்? செவற்றிற்கு சுண்ணாம்படிக்க போனார். சாப்பாட்டிற்காக செவத்திற்கு சுண்ணாம்படிக்க போனார். அடுத்து ஹோட்டலிலே வேலை செய்தார், பெட்டி கடையிலே வேலை செய்தார். போல பெரிய மகானுக்கு நம்ம அனைவரும் ஒன்று கூடி இன்று அவர் செய்கிற மரியாதை நம்ம அனைவருக்கும் யாக திருப்தி மன வாழ்க்கையை இந்த மாரியம்மா உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். ஆக இன்று நம்ம அனைவரும் சுதந்திர கடமையை செய்கிறோம், அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வீட்டு குழந்தைகளுக்கும் ஒரு புத்துமதி சொல்லி நல்ல வழிகாட்டுங்கள். ஜெய்ஹிந்த்.